இதில் வந்து what I feel is இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக முஸ்லீம் ஸ்டோரிஸ் அவ்வளோ வர்றதில்லை, ரொம்ப கம்மி. ஆமாம், ஸ்பெஷலி இன் தமிழ். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. நான் வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் படம் இது. ஆனால் இது ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் 10th or 11th. ஸோ அந்த டைமில் அவ்வளோ யோசிச்செல்லாம் பண்ணல. ஷோல கூட அப்படிதான் பண்ணேன். ஆனா என் உள்ள ஐ வாஸ் ட்ரைங் டு டூ பெட்டர். இதுல வந்து அப்படி இல்லை. டைரக்டர் வேணும்னு சொன்னா ஐ டூ, வேணான்னு சொன்னா இல்லை. ஜோல ஆனா நல்லா இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு, ஐ வுட் ஆஸ்க். ஒரு வாட்டி சம்திங் என் அப்பாவுக்கு சம்திங் கால் வந்திருக்கு, மலைகா மோகன் நினைச்சு. The one person who shaped you, who you are today. நீ ஆன் பவம் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போச்சு, உங்களோட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி. இது உங்களோட தானே? ஆமாம். ஸோ லைக் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சி எவ்ரிபடி கம்ஸ் ஃப்ரம் தட் ஏஜ்ல. இப்போ என்னோட ஆதார் ஃபோட்டோ, எல்லாரும் ஆதார் ஃபோட்டோ எப்படி இருக்கும், கேவலமாக இருக்கும். உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல மாளவிகா மனோஜ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அபிபே திரைப்படம் June 12 இந்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல டாக்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மாளவிகா அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆல் குட். ஹவ் யூ? நல்லா இருக்கிறேன். ஓகே, அபிபிக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல டாக்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய முக்கியமான டேரக்டர்ஸ் படத்தை பார்த்துட்டு முக்கியமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல இருந்து? என்ன யூனிக்கா இருக்கு இந்த படத்துல? ஏன்னா இத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படின்றது போது கம்ப்ளீட்டா இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. மெயினா ஆக்சுவலி நான் படம் பார்க்கல. என்ன வரையில அவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க? கொஞ்சம் மோஸ்டா நான் நடிச்ச எல்லா படமும் நான் பார்க்கல. முன்னாடி ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்ப்பேன். ஓகே, யூஸ்வலாவே அப்படிதான். இதுல வந்து what I feel is இந்த மாதிரி ஆத்தென்டிக்கா முஸ்லீம் ஸ்டோரிஸ் அவ்வளோ வர்றதில்லை, ரொம்ப கம்மி. ஆமா, ஸ்பெஷலி இன் தமிழ். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு வந்து ஐ திங்க் மலையாளம் ஆர் சம் அதர் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் காற்று நிறையா, இங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐ ஹாவன்ட் சீன் இந்த மாதிரி படம் நான் பார்க்கல, டு பி ஆனஸ்ட். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு லைக் டைரக்டர்ஸ் மெயினா எல்லாரும் சொன்னதே அதுதான், இந்த மாதிரி படம் பார்க்கல, இந்த மாதிரி படம் வருமான்னு தெரியாதுன்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் பார்க்கும்போது நார்மலாக என்ன சொல்லுவேன், இது வரைக்கும் பார்க்கல, போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி பீப்புள் வில் லைக் இட். ஓகே, தமிழ் சினிமாவோட கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே படத்தை பாராட்டிட்டாங்க. மோஸ்ட்லி படத்தை பார்த்து முன்னாடியே பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களோட கேரக்டருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க சொன்னாங்க? ஆக்சுவலி அவங்க வந்து எல்லாரும் சூப்பராக இருக்கு படம், அது மேல சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். இந்த கேரக்டர்ஸுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். ஓகே. ஸோ அது கேட்கும்போது தே ஆர் நாட் லைக் என்ன தெரியாது, மற்ற ஆர்டிஸ்ட்டை தெரியாது, தே ஜஸ்ட் நோ த கேரக்டர்ஸ். நான் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் இது. ஆனால் இது ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் 10th or 11th. ஸோ அந்த டைம்ல அவ்வளோ யோசிச்செல்லாம் பண்ணல. ஆனால் அதுக்கே இவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஐ ஃபீல் ஹாப்பி. அதை பத்தி சொல்றதுக்கும் எனக்கு ஆக்சுவலி 4 years ஆச்சு நம்ம இதை எடுத்து. அதனால எனக்கு அவ்வளோ ஞாபகம் கிடையாது. ஏன்னா அப்பவே நான் கொஞ்சம் லேசி அப்படி இப்படின்னு பண்ணேன். 10th 11th படிக்க நமக்கு என்ன தெரியும். ஸோ அதனால எனக்கு சொல்றதுக்கும் அவ்வளோ தெரியாது. பார்த்தாதான் அவங்க என்ன சொல்றேன்னு எனக்கு கரெக்டா புரியும். படத்துலன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ, ஏன்னா ஃபுல் அவுட்புட் நான் பார்க்கல. பட் ஒர்க் பண்ணதுல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ வுட் சே ரூரல் ஏரியா இது ரொம்ப. அப்போ என்னன்னா நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கேரவன் இல்லை, ரூம்ஸ் கூட இல்லை ப்ராப்பரா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சின்னதான ஏரியா. அந்த வீட்லயே 2 பேர்னால தான் நிக்க முடியும். அதுல கேமரா வச்சு நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துச்சு. ஸோ சில டைம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து காலையில நான் ரெஸ்ட் ரூம் போனேன், அதுக்கப்புறம் ஐ கோ பை ஈவினிங். அவ்வளோ நேரம் போக மாட்டேன். நான் மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் அப்படி இருந்துருக்கலாம். நிறைய லைக் பேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்லும் போது ரொம்ப சின்ன விஷயம், ரெஸ்ட் ரூம் போகல. ஆனால் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஒரு டே கிடையாது, நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறேன், எல்லா நாளும் இப்படி தானே மோஸ்டா. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தேர் ப்ராப்ளம். அந்த மாதிரி லொக்கேஷன்ல நம்மளால முடியாது. ஏன்னா ஒரு கார் போகாம இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பைக் மட்டும் போகிற இடத்துல இட்ஸ் நாட் பாசிபிள் அடிக்கடி போயிட்டு வர்றது. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால இதுக்கு மேலே ஒரு படம் வந்தாலும் இட்ஸ் ஓகே. நான் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் வர்றதுக்கு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேர். ஆக்டிங் ஓரியன்டாக எனக்கு நிறையா இருக்குன்றது தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அது இது இப்போ இது நான் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஐயோ இது இப்படி வருமா, இதுக்கு மேலே ஒரு படம் வந்துச்சுன்னா ஐயோ ரெஸ்ட் ரூம் நான் என்ன பண்ணுவேன். இப்போ எனக்கு தெரியும், இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, வி ஹேவ் டு டூ த ஃபில்ம். ஸோ ஐ திங்க்
ஆஸ் அன் ஆக்டர் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே அதெல்லாம் யோசிக்க வேணாம்ல, நம்ம போயிட்டு அந்த இது பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. அது எனக்கு இந்த காலத்தில் இருக்கு. நீங்க இனிஷியலா பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எந்த ஒரு படத்தையுமே நான் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தது இல்லை அப்படின்றது. அது இன்டென்ஷனலா இல்ல சென்டிமெண்டலா அப்படி ஒரு விஷயமா, இல்ல தற்செயலா அது அமைஞ்சிருதா அப்படி? மோஸ்டா டப்பிங்க்கு கொஞ்சம் அங்கங்கன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் அதுக்காக அந்த டைம்ல பார்த்துருவேன். மோஸ்ட்லி எனக்கு டைம் இருக்காது. ஊர்ல நிறைய டைம் சும்மா உட்காருவேன்ல. ஆனா இங்க வந்துட்டு போகும்போது எப்பவுமே ரஷ் ஆகும். வேற எந்த பிளான் இல்லைனாலும் வர அன்னைக்கு ஏதாச்சும் பிளான் வரும், திடீர்னு ஏதாச்சும் மீட்டிங். ஆமா, அதனால வந்துட்டு டக்குன்னு போயிட்டு I'll go back. ஸோ அதனால அங்க வந்து பாக்குறதுக்கு இது வரைக்கும் டைம் கிடைக்கல. நானும் அது யோசிச்சு ஆமா போய் பார்க்கணும்னு சொல்லி வந்ததில்லை. ஏன்னா ரிலீஸ் டே நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் க்ரூ எல்லாரும் பார்க்கும்போது அது ஒரு ஃபீலிங்ல யாருமே நான் மட்டும் பார்க்கும்போது ஒரு இது இல்லை, எனக்கு யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் லைக் எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஜாலி எக்ஸைட்டடா இருக்குல்ல. ஸோ ஐ லைக் தட். உங்களுக்கு தமிழ்ல ஜோ அனுபவம் அப்படின்ற ஒரு 2 ஹிட் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. பட் பெர்ஃபார்மரா உங்களை இந்த படம் இந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத சொல்றீங்க? டு பி ஆனஸ்ட் எனக்கு சுத்தமா தெரியாது. என்னங்க சொல்றீங்க? ஏன்னா நான் மலையாளத்துல ஒரு படம் பண்ணேன். அது அவ்வளோ ரொம்ப டைம் எல்லாம் இல்லை, டியூரேஷன் கிடையாது, அவ்வளோ ஆக்டிங் ஓரியன்டும் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் லவ் ஸ்டோரி, ஸ்கூல் போற வர அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் நான் அப்படி சும்மா அப்படியெல்லாம் யோசிச்சு எடுக்கல. ஜோல இருந்துதான் ஐ ஸ்டார்டட் மை கரியர் லைக் ப்ராப்பரா. நானே ஏன்னா நானே யோசிச்சு ஆமா இப்படி பண்ணோம், இப்படி பண்ணது பெட்டரா இருக்கும்னு யோசிச்சு பண்ணது. அது வரைக்கும் டைரக்டர் சொல்றேன் நான் பண்றேன். ஜோல கூட அப்படிதான் பண்ணேன். ஆனா என் உள்ள ஐ வாஸ் ட்ரைங் டு டூ பெட்டர். இதுல வந்து அப்படி இல்லை, டைரக்டர் வேணும்னு சொன்னா ஐ வில் டூ, வேணான்னு சொன்னா இல்ல. ஜோல ஆனா நல்லா இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு, ஐ வுட் ஆஸ்க் நான் பண்ணலாமா. ஆண் பாவம் வந்தப்போ ஐ வாஸ் பெட்டர். ஸோ அதனால நான் கொஞ்சம் பெட்டரா என்னோட க்ரோத் வந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு தெரியாது இது பார்க்கும் இவங்க எல்லாம் நல்லா சொல்றேன், ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஆனா எவ்வளோ டிஃப்ரெண்டா நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன் அதுதான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா உங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்றீங்க. இப்போ நீங்க இதுக்கப்புறம் ஜோ அப்படின்றது போறீங்க, அதுக்கப்புறம் ஆண் பாவம் போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க மலையாளம் தெலுங்கு அப்படின்னு நிறைய படங்கள் பண்றீங்க. பட் சம்மோ இந்த படத்துல உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராக்டிஸ் அன்கான்சியஸா உங்களுக்கு ஜோலையோ ஆண் பாவம்ல ஹெல்ப் பண்ணியிருக்கா? மேபி இருக்கலாம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நான் பண்ணதுனால தான் எனக்கு அந்த ஒரு கேமரா பார்க்கும்போது அந்த பயம் இல்லை. அது எனக்கு செகண்ட் படத்துல ஹெல்ப் ஆயிடுச்சு. செகண்ட் படத்துல மேபி இவ்வளோ க்ரூ கூட ஒர்க் பண்ணேன், இப்படி ரொம்ப ரொம்ப நிறைய ஐசைட் லைக் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தும் ஒர்க் பண்ணேன். அதனால அந்த மைண்ட் செட் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் படம் போனப்போ மறுபடியும் பிக்கர் டீம் அப்படி ஒர்க் பண்ணேன். நிறைய எக்ஸ்ட்ரா சீன்ஸ், அழுறது அது இதுன்னு இருந்துச்சு. அதனால தேர்ட் படம் எனக்கு கொஞ்சம் ஈஸின்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லா படத்துக்கும் ஐம் டேக்கிங் அ கேப், ரொம்ப கேப் வருது எனக்கு. அதனால இட்ஸ் நாட் லைக் டெய்லி போய் நான் நடிச்சுட்டு வரல. ஸோ அதனால இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் அகெயின் மாதிரி தான். ஆனா மேபி அன்கான்சியஸா அது ஒர்க் ஆகும். நீங்க மற்ற விஷயங்கள் ஞாபகம் இல்லை அப்படின்றது சொல்லிட்டீங்க. ஆனா இதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நீங்க புதுசா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கீங்க இல்லையா? அப்படி என்னென்ன விஷயங்கள் நீங்க புதுசா ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு? எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி என்கிட்ட கேட்கும்போது ஞாபகம் இல்லை சொல்ல, அது உண்மை. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த டைம்ல நம்ம அவ்வளோ யோசிச்சு நம்ம சீரியஸா இது இப்படி பண்ணணும்னு யோசிச்சாதான் நமக்கு தெரியும். கேஷுவல் பண்றது நம்ம அவ்வளோ யோசிக்க மாட்டேன். அண்ட் இதுல வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படியெல்லாம் நான் பார்க்கல. கொஞ்சம் முன்னாடி இந்த கொஞ்சம் பாவமான பொண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் டைரக்டர் என்ன சொல்ற I'll do that, எனக்கு என்ன பண்ணணும் I'll just say that, அவ்வளோதான். அதுல வந்து எனக்கு புதுசா என்ன இருந்துச்சு, ஒரு ஸ்கார்ஃப் இருந்துச்சு, அது தலையில இருந்து போகக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப கான்சியஸா இருந்துச்சு. அவ்வளவு மட்டும்தான் இருந்துச்சு. வேற எதுவும் அப்படி இந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி வேற எதுவும் பிராக்டிசஸ் டைரக்டர் சைடுல இருந்து இல்ல ட்ரெய்னர் சைடுல இருந்து? லைஃப் ஸ்டைல்லாம் நார்மல். நான் இப்ப பண்ண கேரக்டர், இப்போ சுச்சி கேரக்டர் கூட ஜோல கூட இட்ஸ் நார்மல் கேர்ள். ஓகே. நான் நடக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணும் நடப்பேன், உட்காருவேன். இந்த பொண்ணும் அப்படிதான், டிஃபரன்ஸ் கிடையாதே. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் அதுக்காக நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தேவையில்லை. இந்த ஸ்டோரியில இட்ஸ் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப பழசு எப்படின்னா பொண்ணுங்க கொஞ்சம் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். கொஞ்சம் ரொம்ப பின்னாடி எல்லாம் பொண்ணுங்க அவ்வளோ பேச மாட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டயலாக் இல்லை ஆக்சுவலி இந்த படத்துல, ரொம்ப கம்மி. ஸோ டயலாக் டென்ஷன் இல்லை எனக்கு. எனக்கு வந்து என்னன்னா நிறைய சிரிக்கணும், பார்க்கணும். இதுல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து இப்படி சிரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிரிச்சுக்கோன்னு எல்லாம் சொல்லுவேன். அது எனக்கு தெரியல. அப்போ நமக்கு என்ன சிரி ஒரு 2-3 டைப் தான் இருக்கும், அதுக்கு மேல ஹி ஆஸ்க் மீ. ஓகே. ஸோ எனக்கு வந்து அப்போ தெரியல. ஆனா ஐ ஸ்டார்டட் டூயிங் அண்ட் ஹீ செட் ஓகே. அப்போ எனக்கு தெரியல நான் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. பட் ஹீ காட் வாட் ஹீ வாண்டட். ஓகே. மேபி இப்போ தட்ஸ் ஹெல்பிங் மீ. ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இப்படி நடக்கணும், உட்காரணும் அப்படியெல்லாம் இல்லை. ஆக்டர்ஸ் தானே, நம்ம ரோல் சொன்னாலே அது டக்குன்னு வருது. ஓகே. மெஜாரிட்டி எல்லாருக்குமே அப்படி வரும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேருக்கு திஸ் மைட் பி நியூ. ஐ வாஸ் brought up in Jeddah, சவுதி. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் பண்றது அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ப்ரேயர் பண்றது அது இதுன்னு. என் ஊர் கேரளா, அதுவும் மலபார் சைடு, அங்கேயும் நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்கு.
இப்போ மற்ற க்ரூ நிறையா இப்படி பண்ணேன் புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு வந்து அப்படி இல்லை. நான் பண்ணல அஃப்கோர்ஸ். ஆனால் எனக்கு அது பார்க்கும்போது தெரியுது. இப்போ ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது எனக்கு கரெக்டாக அந்த ஆர்டரில் பண்ண மேபி தெரியாது. ஆனால் ஐ ஹவ் சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் டூயிங் இட். நான் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன், என்னால் பார்க்க முடியும் சின்ன வயசுல இருந்து. ஸோ எனக்கு அந்த ஆர்டர் தெரியலனால ஐ நோ இவங்க இப்படி டர்ன் பண்ணுவேன், இப்படி டர்ன் பண்ணி இதெல்லாம் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அது பண்ணும்போது இட் வாஸ் நைஸ், புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பட் ஐ நியூ எவ்ரி திங் ஆல்ரெடி. எனக்கு குட்டியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நமக்கு கற்றுக் கொடுத்து, ஏன்னா ஐ வாஸ் ஒன்லி ஹிந்து கேர்ள் அப்போ அந்த கிளாஸில். சவுதியில? ஆமாம், சவுதியில இருந்தப்போ எல்லா கிளாஸ்லேயும் ஒன்று இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எனக்கு சும்மா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஜஸ்ட் ஜாலியாக ஷேர் பண்ணும்ல நம்ம. இப்போ எனக்கு வந்து டிகிரியில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஏன் பொட்டு எடுத்து அவங்க போட்டுட்டு அவங்க ஸ்கார்ஃப் எனக்கு சுற்றி விடும். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பழகிடுச்சு. எனக்கு அது புதுசாக தோணலை எனக்கு எதுவுமே. ஐ யூஸ் டு சி மலபார் சைட் ஃபுல்லாக மோஸ்ட்டாக முஸ்லீம்ஸ் தான். ஸோ அதுக்கு நடுவில் நிற்கிறதுனால எனக்கு எதுவும் புதுசாக எல்லாம் படல. ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேருக்கு இங்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியான கன்ஃபியூஷன்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு? எப்படி கூப்பிடுறாங்க உங்களை மாற்றி? மாளவிகா தான். இல்லை, மாளவிகா மனோஜ் அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு சில நேரம் மாளவிகா மோகனன் டக்குன்னு பேசும்போது அது என்னன்னா பேர் சேஞ்ச் ஆகுது. பேர் கன்ஃபியூஷன் எப்படின்னா யார் பேர் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு அது பர்சனலா அவ்வளோ வரல. ஒரு வாட்டி சம்திங் அப்பாவுக்கு சம்திங் கால் வந்திருக்கு, மாளவிகா மோகன் நினைச்சு. ஓகே, அவங்க மேனேஜர் நம்பர் நினைச்சு கால் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவ்வளோதான், நிறைய எல்லாம் ஐ டோன்ட் நோ. ஓகே. இப்போ ஒவ்வொரு ஹீரோயின்ஸ்க்குமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க என்ன அப்படின்ற மாதிரி. இது ஒரு கட்டத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் என்னைக்காச்சும் உங்களுக்கு மைனஸாக மாறி இருந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு ரோல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு இது என்னைக்காச்சும் மைனஸாக மாறி இருக்கா? ஆமாம், அது வந்து கொஞ்சம் அது நெகட்டிவான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். கொஞ்சம் யங்காக இருந்து ஸ்லோவாக க்ரோ பண்ணலான்னு. பட் அனதர் டைம் இட்ஸ் லைக் சில ரோலுக்கு அவங்க மேபி லைக் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபோட்டோவில் பார்க்குற அளவுக்கு இல்லை பர்சனலாக. அதுதான் எனக்கு மெயினாக வருது. எப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லுவேன் நேரில் பார்த்து. ஸோ அதனால அப்போ எனக்கு வந்து ஐயோ இதனால மேபி ரோல்ஸ் போகுமா அப்படி வந்துச்சு. ஆனால் இப்போ ஐ டோன்ட் நோ, மேபி டைம் எடுத்து இட் மை டேக் சம் டைம், லெட் இட் பி. எப்படியும் I'll be a bigger person. ஒரு படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 2 கமர்ஷியல் சக்ஸஸ், பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் தமிழில் கிடச்சிருச்சு. பர்டிகுலர்லி ஆண் பாவமோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு ஃப்ரீடம் கிரியேட் பண்ணியிருக்கு உங்களோட சாய்ஸஸில்? எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு ஜோ அண்ட் ஆண் பாவத்துக்கு அப்புறம் ஐ டென்ட் ஃபீல் மச் டிஃபரன்ஸ். ஓகே, இது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், நீங்க நினைச்ச விஷயத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஆல்ரெடி அது இருந்துச்சு முன்னாடியே இருந்துச்சு. முன்னாடியே எனக்கு அதனால தான் எனக்கு இவ்வளோ கேப்ஸ் வருது படம் பண்ணும்போது. இப்போ எனக்கு ஐ எம் கெட்டிங் லைக் மெனி ஆஃபர்ஸ் வருது, நிறையா ஸ்டோரிஸ் நரேஷன்ஸ் இதெல்லாம் வருது. ஆனால் ஐ எம் பீங் வெரி சூஸி. சில படம் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுல ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, ஐ யூஸ் டு சே ஜோ இன்டர்வியூ டைம்னு சொல்லுவேன், எனக்கு அந்த ஸ்டோரிக்கு ஐ ஃபெல்ட் சம்திங். அதனால ஐ டிட் தட். ஆண் பாவம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பண்ணலான்னு யோசிச்சேன். எல்லா படமும் நான் பண்ணும்போது கதை கேட்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஸ்பார்க் ஆகும். ஓகே, அதனால பண்ணுவேன். ஓகே, இந்த ரீசன் அந்த ரீசன் எல்லாம் கேட்ட தெரியாது. அதனால ஸோ அந்த டைம்ல இருந்து ஐ எம் வெரி சூஸின்றது இது நான் சூஸ் தான் பண்ணி எடுக்கணும், அதுக்கு மேலே அப்படி இல்லை, எனக்கு பிடிச்சா நான் எடுப்பேன் அவ்வளோதான். ஃபேமிலிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ அப்பவுமே இப்படிதான். ஓகே, நீங்க ஓன் சாய்ஸ், நீங்க தான் நரேஷன் கேட்டு எல்லாமே ஆஃப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கணும். எனக்கு பிடிக்காம நான் பண்ணி தேர் இஸ் நோ யூஸ்ல. ஆண் பாவம் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போச்சு, உங்களோட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி. இது உங்களோட தானே? ஆமா. ஓகே, இது எந்த டைம்ல? இது 8th or 9th டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம். ஓகே, இந்த ஃபோட்டோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு ஏதாச்சும் ஃபன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை? இந்த ஃபோட்டோ வைரலானப்போ நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களோட ரியாக்ஷன் அப்போ என்னவா இருந்துச்சு? ஐம் நாட் அ பர்சன் லைக் எனக்கு அதை பார்த்தா எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்னை இந்த ஏஜ்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த ஏஜ்ல தான் பார்த்துருக்கேன். ஸோ லைக் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். See, everybody comes from that ageல. இப்போ என்னோட ஆதார் போட்டோ, எல்லாரும் ஆதார் போட்டோ எப்படி இருக்கும், கேவலமா இருக்கும். We shouldn't care much. நம்ம தானே அது. அதுக்கப்புறம் we are like growing. Let it be. உங்களோட டப்பிங் செஷன் பற்றி கேட்டுக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் டப்பிங் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜோல உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மலையாளம் கலந்த தமிழ் தான் தேவை. பட் ஆண் பாவம்ல கம்ப்ளீட்டாக தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நீங்கள் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு வரீங்க? டப்பிங் உங்கள் படத்துக்கு நீங்களே எப்படி பண்ணுறீங்க? அதில் என்னென்ன எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க? எனக்கு வந்து நான் பண்ண 2 மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக பண்ண 2 படம் ஐ டென்ட் டூ தி டப்பிங். ஓகே, I asked them. ஆனால் அவங்க வேற ஆளை வச்சு they wanted another people, they did it. எனக்கு வந்து நான் தான் டப் பண்ணணும்னு எல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு அந்த கேரக்டருக்கு என்ன செட் ஆகுதோ, அது கரெக்டாக டைரக்டருக்கு என்ன பிடிக்குதோ, தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ.
ஜோக்கு த டைரக்டர் வாண்டட் மீ டு டூ. ஓகே. ஏன்னா நான் பேசின அந்த ஃபேஸுக்கு அது கரெக்டாக என் வாய்ஸ் செட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த மலையாளம் கலர்ந்து தமிழ் வர்றது இட்ஸ் கரெக்ட் ஃபார் தட் ரோல். ஓகே. ஸோ அதை அப்படி பண்ணிட்டேன். ஆண் பாவத்துக்கு ஐ டோல் தெம் வேணா நல்ல பேர் யாராச்சும் வச்சு பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை. ஏன்னா எனக்கு என்னன்னா ரொம்ப சோம்பேறினா. உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கு அதில்? எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ கான்ஃபிடென்ட் எல்லாம் இல்லை, ஓகே, டு பி ஆனஸ்ட். ஆனால் அவங்களுக்கு என்னை வச்சு ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் டேரக்டர் அண்ட் ரியோ வாஸ் லைக் நீயே பண்ணு, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். சரி, எனக்குன்னா பண்ண வேணான்னு இல்லை, ஐம் நாட் தட் கான்ஃபிடென்ட் அபவுட் டப்பிங். ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நிறைய டைம் வருது. ஆக்ட் பண்ணும்போது என்னால் அழ முடியும், அப்போ வாய்ஸ் வரும். ஆனால் எனக்கு டப் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் வராது. ஓகே. எப்படி அழணும் எப்படி சிரிக்கணும்னு எனக்கு வாய்ஸ் தெரியல. அது நேச்சுரலாக பண்ணும்போது அப்படி வருது. இன்னைக்கு இப்போ டக்குன்னு என்கிட்ட வந்து சிரிக்கிற மாதிரி கேட்டேன்னா எனக்கு என்னால் முடியாது. ஸோ அதனால டப்புக்கு எனக்கு அந்த ஒரு மூட்க்கு போது ரொம்ப டைம் ஆகுது. அது இப்போது ஜோ டீம் அண்ட் வான்பாவன் டீம் நிறையா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்களுக்கு என்ன தெரியும் எப்படி என்கிட்ட இருந்து அதை எடுக்கணும்னு. நாட் மெனி பீப்புள் வில் புட் தட் மச் டைம் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். உனக்கு முடியலன்னா we can go with another person, அவ்வளோதான் சொல்லும். நானும் சரி வேணாம் நானே ட்ரை பண்ணிக்கிறேன், நான் அவ்வளோ கம்பல் பண்ண மாட்டேன். ஓகே. ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ரைட். அந்த டேரக்டரோட டிசிஷன் தான் அது மோஸ்ட்டாக. ஸோ ஆண் பாவத்துக்கு தே வாண்டட் மீ டு ட்ரை. நிறையா ட்ரை பண்ணி எப்படியோ அது வந்துச்சு. ஓகே. ஒரு சின்ன செக்மெண்ட் விளையாண்டலாமா? சரி. ஸோ ஒன் காம்ப்ளிமெண்ட் தட் மீன் த மோஸ்ட் டு யூ. ஒரு முக்கியமான காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம். அது சமூக ஒரு பப்ளிக்காகவும் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு செலிப்ரிட்டியாகவும் கொடுத்துருந்துருக்கலாம் உங்களுக்கு. பட் அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜோ டைமில் ஒரு வாட்டி சிவகார்த்திகேயன் சார் வந்து படம் பார்த்துட்டு ஐ திங்க் ரியோ செட் இட் டு மீ, ஐ டோன்ட் ரிமெம்பர். அவர் வந்து இந்த பொண்ணு ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கு, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் சொன்னேன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஹீ ரெக்கக்னைஸ் மீ, லைக் பார்த்து என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னேன். அந்த மாதிரி இருந்தப்போ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. நார்மலாக என்னை பற்றி சொல்லணும் தேவையில்லை, படம் நல்லா இருக்கு நீ நல்லா பண்ணியிருக்கேன் ரியோ கிட்ட சொன்னா இட்ஸ் ஓகே. என்னை பற்றி சொன்னேன் சம்திங். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அன்னைக்கு ஒன் டே இன் யுவர் கரியர் யூ ஆர் லைக் டு ரீலிவ். ஆக்சுவலி ஜோ இஸ் ரியலி ஸ்பெஷல் டு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே மேபி அதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா அன்னைக்கு நிறையா வாட்டி பார்த்தேன் அந்த படம். ஓகே. ஃபர்ஸ்ட் டேலே? ஆமாம். ஓகே. ஜோ ரிலீஸ் ஃபுல்லாக அப்படி தான் தியேட்டர் விசிட் போய் நிறையா பார்த்தேன். ஐ யூஸ் டு லைக் இட். எனக்கு என்ன ஜோ படத்தில் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் நான் பாட்டு இப்படி கேட்டுகிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ ஐ யூஸ் டு லைக் தோஸ் டேஸ். The one director you taught you something valuable. ரொம்ப வேல்யூபிளாக கேட்டேன்னா நோபடி இது வரைக்கும். Nobody. மேபி ஃபியூச்சரில். Okay, okay. The one person who shaped you who you are today. நீங்களே தான். இல்லை இவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களே, இது எந்த பாயிண்ட்ல? எந்த பாயிண்ட்லன்னா நிறையா பேர் அது இதுன்னு பண்ணுவேன். மேபி அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஓகே. பட் அட் லாஸ்ட் நான் இப்போ எப்படி இருக்கேன்னு தட் ஐ டிசைடட் தட். எனக்கு வந்து நான் இப்படி இருக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஓகே. நான் பண்ணுறதுல தப்பு இருக்குது தப்பு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கேன். சில பேர் ஆமாம் நீ கரெக்டாக பண்ணுறேன், சில பேர் வந்து இல்லை தப்பாக பண்ணுறேன். ஈவன் மை பேரண்ட்ஸ் நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஓகே. அவங்களுக்கு என்ன படுதோ அவங்க they'll say that. அது இப்போ எனக்கு பிடிக்காதா இல்லையான்னு எல்லாம் they won't see. They'll say what they feel, I'll say what I feel. ஸோ அங்கே வந்து எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் தான் சொல்கிறேன். ஈவன் ஐ கெட் கன்ஃபியூஸ் லைக் இது வேணுமா இது வேணாமான்னு. பட் அந்த டைமில் ஐ வில் பி லைக் சரி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யோசித்தேன் அப்படியே இருக்கட்டும். ஸோ இட்ஸ் மீ. ஐ திங்க் இட்ஸ் மீ. The one quality you admire in yourself. ஐ சே நோ குவிக்லி. லைக் நோ சொல்ல வேணாம். ஓகே. அது ஆக்சுவலி அவ்வளோ கிரேட் குவாலிட்டி கிடையாது. முன்னாடியெல்லாம் ஐடி நியூஸ் டு சே நீங்கள் என்ன வந்து கேட்டாலும் எனக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை அதுதான் நிறைய பேர் பிரச்சனையாக சொல்லுவாங்க, எனக்கு நோ சொல்ல தெரியாது அப்படின்றது பெரிய எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஐ சே நோ. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸின்னு எல்லாம் இல்லை. ஓகே. பட் ஐ ட்ரை டு டூ தட். ஓகே. ஏன்னா சொல்லாதனால ஐ ஹேவ் ஹேட் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகே. அதனால இப்போ சொன்னதுனால அப்போ கொஞ்ச நாள் இப்போவுமே எனக்கு இருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் ஐ பி லைக் ஓ சொல்லணுமா அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சா அது யோசிச்சுட்டே இருப்பேன் நான் நிறைய நேரம். ஓகே. பட் அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நான் நிம்மதியாக இருக்குல்ல. இட்ஸ் லைக் சில பேர் எல்லாம் சரி பார்க்கலான்னு சொல்லுவேன், நம்மளுக்கு முடியாதுனாலும் பார்க்கலான்னு சொல்லுவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் கேட்டால் எனக்கு முடியும்னா நான் முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லணும். இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டினா மட்டும் தான் நான் பார்க்கலான்னு சொல்லுவேன். ஓகே. 50-50 இருந்தால் சில டைம் எல்லாம் நமக்கு தெரியும் லைக் நோ தான் இது நம்ம பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு தெரியும் பக்காவா,
நான் பக்காவா நோ சொல்லுவேன். நீங்க எவ்வளவு கம்பல் பண்ணாலும் நோ தான். அது எனக்கு சம்டைம்ஸ், ஏன்னா நிறைய பேர் நான் கேட்கும்போது ஆர் நான் ஃப்ரெண்ட்ஸா கேட்கும்போது ஓகே போலாம் பார்க்கலாமே அப்ப பார்க்கலாம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் they won't come or they won't do it. ஓகே அப்ப எனக்கு அது ரொம்ப முன்னாடியெல்லாம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி பேட். ஓகே ஏன்னா அப்படி ஒரு ஆள் சொல்லும் போது நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பேன். ஆமா இந்த ஆள் வேற போகுது, இல்லைன்னா நமக்கு இது கொடுப்பான் அப்படி. ஸோ அதனால ஐ ட்ரை இட் அலாட். இப்போ வந்து ஒரு படம் வந்துச்சுனாலும் ஐ ஒன்ட் சே லைக் பார்க்கலாம் நம்ம டேட்ஸ் இருந்தா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நோ டேட் இல்லைன்னா ஐ சே தட் டேட் இல்லை, இதுக்கு கதை ஏதாச்சும் எனக்கு புரியலை, லைக் என்னால் பண்ண முடியாது ஆர் எனி சீன்ஸ் பண்ண முடியாது, ஐ சே தட் என்னால் இது பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் ரெக்ரெட் அப்படின்ற ஒரு பார்ட் இருந்திருக்கா? ஒரு படத்தை மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, பட் சம்பவ் அந்த கதையோ இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்ரெட் அப்படின்றது நடந்திருக்கா? ஒரு படம் ஆக்சுவலி எனக்கு மிஸ் ஆயிடுக்கு. ஓகே. அது வந்து ஐ டுக் இட் அண்ட் ஆஃப்டர் தட் இந்த மாதிரி தான் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ காட் ரிஜெக்டட். அவங்க ஃபுல்லாக ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஐ ஹேட் மை அப்பெண்டிக் சர்ஜரி. ஓகே. அதனால ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஜோ ரிலீஸ் அப்போ. ஓகே. ஸோ அந்த டைமில் அது பண்ணலையோன்னு எனக்கு ரொம்ப இது மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஒன்லி ஃபில்ம் ஐ ஃபெல்ட் லைக் தட். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இல்லை. The one food you can eat forever அப்படின்னு கேட்டால் எனக்கு நான்வெஜ் எதுனாலும் இல்லை கேரளாவில் ஏதாச்சும் பர்டிகுலராக ஃபுல்லாக அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா ஐ சூஸ் சம் ரைஸ், சாம்பார் அண்ட் சம் சிக்கன். ஓகே, இதுவே போதும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் டைமுக்கு உங்கள் பேஷன்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஸோ மச். மச். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.